நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 3ஆம் தேதி 2024 வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். பி. உருத்திரகுமாரன் அவர்களுக்கு ஊடக போராளி கிருபா பிள்ளையின் வேண்டுகோள். கனடாவில் பண மோசடி சம்பவத்தில் 2 தமிழர்கள் கைது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் விரைவில் சத்திர சிகிச்சை பிரிவு திறக்கப்படும் என வைத்திய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தனது தனி மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா முறைப்பாடு. இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக 5 பேருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி அந்தஸ்து. தெற்கு பிரேசிலில் கனமழையில் நீர்மின் ஆணை உடைந்து 30 பேர் உயிரிழப்பு. நாளை முதல் தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். வானிலை மையம் எச்சரிக்கை. ஓட்டு போட வராததற்கான காரணம் கூறினார் நடிகை ஜோதிகா. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புதிய அரசுக்கான தேர்தலில் முன்னாள் அமைச்சர் நிமால் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட 14 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளமை புலம்பெயர் தேச மக்களாகிய எம்மை பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசின் தமிழின உரிமை மறுப்பு, இனப்படுகொலை, தாயக ஆக்கிரமிப்பு போன்றவற்றிற்கு எதிராக தனி ஈழத்திற்காக போராடும் நாம் எமது அமைப்புகளிலும் செயற்பாடுகளிலும் ஜனநாயகத்தை சரியாக பின்பற்றுவதுடன் தமிழ் தேசிய பற்றாளர்களை நோகடிக்காமல் அரவணைத்துச் செல்ல வேண்டும். இந்த நிலையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புதிய அரசுக்கான தேர்தலில் தமிழ் தேசிய பற்றாளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு நடந்து கொண்ட தேர்தல் ஆணையகம் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அத்துடன் தேர்தல் ஏற்பாடுகள் உடன் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். புதிய திகதியில் தேர்தல் நடத்தி நாடு கடந்த தமிழீழ அரசின் புதிய அரசை வலுவான வகையிலும் எழுச்சியான முறையிலும் நிறுவ திரு வி. உருத்திரகுமாரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தயவு செய்து தவறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு ஸ்ரீலங்கா அரசு எம்மை குற்றம் கூற ஏதுவான சூழலை உருவாக்காமல் எமது விடுதலை பயணத்தை வலுவாக்க முன்னெடுக்கும் வகையில் தங்கள் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என உருத்திரகுமாரன் அவர்களுக்கு அன்புரையுடன் சுட்டிக்காட்டுகிறேன் என ஊடக போராளி கிருபா பிள்ளை தெரிவித்துள்ளார். கனடாவின் டர்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில் 2 தமிழர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 4ஆம் தேதி டர்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பான குற்ற விசாரணையை முடித்து யார்க் பிராந்திய காவல்துறையுடன் உதவியுடன் நிதி குற்றவ பிரிவினால் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் போல நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகள் மோசடி செய்யப்பட்டதாக நம்ப வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டைகள் மற்றும் கடவுச்சொற்களை மீட்டெடுப்பதற்காக இவர்களால் ஒரு கூரியர் அனுப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது. பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இந்திய அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சத்திர சிகிச்சை பிரிவு விரைவில் திறக்கப்படும் என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்திய பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா விஜய் மேற்கொண்டிருந்த போது வைத்திய பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சனி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதன் மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா அபேர்தன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிதா அபேரத்னாவும் அவரது கணவரும் கடந்த 24ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர். எவ்வாறாயினும் தான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிதா அபேரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக அரசியலுக்கு வந்தமையே இதற்கான பின்னணி எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக சிரேஷ்ட சட்டவாதிகள் 5 சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கலாநிதி JM சுவாமிநாதன், TM சுவாமிநாதன், GG அருள் பிரகாசம், HR ATP குணத்தில மற்றும் SNM குணவர்த்தன உள்ளிட்டோருக்கு குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. சட்ட தொழிலில் சிறந்து விளங்குகின்றமை மற்றும் உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல் சட்டத்தரணிகள் ஆற்றும் சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் 2023ஆம் ஆண்டில் 26ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது.
தெற்கு பிரேசிலில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்மின் அணை ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. அணை உடைந்ததால் சுமார் 2 மீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் அலை ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணை அமைந்துள்ள ரியோ கிராண்டோ டோ சுல் மாநிலத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 60 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 15,000 குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மற்றும் 5 லட்சம் மக்கள் மின்சாரம் மற்றும் சுத்தமான தண்ணீரின்றி மாநிலம் முழுவதும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அரசின் உதவிகளையும் அறிவித்துள்ளார். வெயில் காலத்தில் உச்சகட்டமான அக்னி வெயில் என்று கூறப்படும் கத்திரி வெயில் நாளை தொடங்குகிறது. இந்த வெயிலானது சுமார் 25 நாட்களுக்கு அனலாக தகிக்கப் போகிறது. கத்திரி வெயில் மே மாதம் 28ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. நடிகர் சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வாக்களிக்காதது பற்றி விளக்கம் அளித்துள்ளார். நான் தொடர்ந்து வாக்களித்து வருகிறேன். ஆனால் சில நேரங்களில் வேலைக்காக வெளியில் செல்வதால் வாக்களிக்க முடிவதில்லை. சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். அதுக்கு மதிப்பளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரவில்லை? அதற்கான ஐடியா எதுவும் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜோதிகா, என்னை அரசியலுக்கு வர சொல்லி யாருமே கேட்கவில்லை. இப்போதைக்கு ஃபிட்னஸில் தான் கவனம் செலுத்தி வருகிறேன். ஆனால் அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை என ஓப்பனாக கூறினார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.